ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா வீட்லேயும் இப்படி க்ரீமியாக எம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டு சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்குமே இதை வதக்கிக்கோங்க. இது கூட வந்து தக்காளி எந்தளவுக்கு வெங்காயம் எடுக்கிறோமோ அந்த பாதி அளவு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கலருக்கும் காரத்துக்கும் எனக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். இது வணங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் இஞ்சி பூண்டு க்ரீமினஸ்க்காக இங்கே வந்து நான் கொஞ்சம் முந்திரி ஊற வச்ச பாதாம் வந்து ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதே பேனில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம சாப் பண்ண பெரிய வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து வேக வச்ச சுண்டல் கொஞ்சம் வந்து அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி வேக வச்சுருக்க சுண்டலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த வேக வச்ச தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சுண்டலுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கங்காட்டி கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு இங்கே தேவைக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 10 மினிட்ஸ் போல் நல்லா லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வேக வச்சுருங்க. இதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் சன்னா மசாலா. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.